சென்னையில் காலமான பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகியின் இறுதி ஊர்வலம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். இது பற்றிய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நம்முடன் இணைகிறார் பத்திரிகையாளர் சிவபரமேஸ்வரன். சார் வணக்கம். தற்போது பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகியின் இறுதி ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. தமிழை தாய்மொழியாக கொள்ளாமல் தமிழ் உலகில் மிகப்பெரிய ஆளுமைகளை செலுத்திய அந்த பேட்ச் ஆஃப் நடிகைகள்ல கடைசி அவங்க தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது மொழி வழி மாநிலங்கள், மொழி ரீதியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்னால பெரும்பாலும் ஆந்திரா, கர்நாடகாவை சேர்ந்த எல்லாருமே இங்க, ஏன்னா சென்னை தான் அப்பொழுது திரைப்பட தயாரிப்பினுடைய ஒரு தலைநகரமாக இருந்தது சவுத்துல, தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதனால அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பானுமதி, சௌகார் ஜானகி, அஞ்சலி தேவி, கர்நாடகால சரோஜா தேவி, இவங்க ஜமுனா, இவங்க எல்லாருமே ரொம்ப சீனியர்ஸ். அவங்க எல்லாருமே தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய ஆளுமையை செலுத்தியவர்கள். ஆனால் தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர்கள். இப்ப சௌகார் ஜானகி அம்மாவை பார்த்தபோது என்னன்னா, அவங்களால ரொம்ப தமிழ் திரையுலகத்தை ரொம்ப திரையுலகத்தில் அந்த திரை அரங்குக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, அதாவது சோகமயமான பாத்திரங்களை ஏற்று நடிக்கும் போது உங்களை எந்த அளவுக்கு ஒரு சோகத்தை மூலம் பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி நடிப்பையும் பாத்திரத்தையும் செய்ய முடியும். அதே நேரத்துல ஒரு காட்சி நீங்க மிகவும் சோகமான ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்களே அழுதுட்டு வெளிவரக்கூடிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அதை பார்த்துட்டு அடுத்த காட்சி நகைச்சுவையுடன் கொண்ட ஒரு படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரவங்க சிரிச்சுட்டே இருப்பீங்க. அதாவது ரெண்டு எக்ஸ்ட்ரீம்னு சொல்றது, ரெண்டுத்தையுமே காட்டக்கூடிய இந்த அற்புதமான ஆற்றல் அவங்க கிட்ட இருந்தது. என்னன்னா, நான் ரொம்ப தனிப்பட்ட முறையில அவர்களை சந்தித்து நான் அகில இந்திய வானொலியில ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலகட்டம், அதாவது 1990களினுடைய ஆரம்பத்துல நிறைய முறை அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்திருக்கிறது. ரொம்ப நடிப்பதற்கு அப்பாற்பட்டு ரொம்ப ஒரு வெரி ஃப்ரெண்ட்லி. இப்போ அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு ஒரு ஒலிப்பதிவுக்கு வராங்கன்னா நான் எப்பவாவது நம்ம சந்திச்சா கூட நீண்ட நாள் பழகியது போன்ற ஒரு உணர்வை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். ஏன்னா ரொம்ப வயது போனவங்க ஒரு மதர் ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க. வந்தோட பெரும்பாலும் தெலுங்கு நிகழ்ச்சிக்கு வருவாங்க. வந்தோம்னா கூட பார்த்து பேசிட்டு, மற்றபடி அவளுக்கு பரிச்சயமான தமிழ் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இருந்தா கூட, என்ன தம்பி எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன இது கேட்டுட்டு ரொம்ப ஒரு மிக உயர்ந்த பண்பு என்னன்னா, நானே நிறைய முறை பார்த்திருக்கேன். அவர்கள் சென்னையில வானொலி நிலையத்திற்கு அவர்கள் ஒளிப்பதிவுக்கு வரும்போது அவங்க கார்ல வந்தீங்கன்னா குறைந்தது ஒரு 20 பேருக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க. கேரியர்ல அவங்களே குக் பண்ணுவாங்க. தம்பி சாப்பாடு கொண்டு வந்திருக்க எல்லாரும் அதாவது கொண்டு வந்துட்டு நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த ரெக்கார்டிங் முடிஞ்ச பிறகு எல்லாரோடையும் உட்காந்து அவங்களே பரிமாறுவாங்க. அந்த அளவுக்கு தான் ரொம்ப நெருங்கி பழகி ஒரு வீட்லயே நம்ம வீட்டுல யாரும் ஒரு பெரியவங்க, ஒரு அம்மா, ஒரு பெரிய அம்மா எப்படி அது மாதிரி பழகக்கூடியவர்கள். அதே மாதிரி தமிழ் அவர்களுக்கு தாய் மொழியாக இல்லாவிட்டாலும் அந்த உச்சரிப்புல எந்த விதமான பிழையும் நீங்கள் காண முடியாது. அவர்கள் அடிப்படையில கன்னடம் தான் அவங்களுடைய தாய்மொழி. ரொம்ப நாள் அவங்க ஆந்திரால இருந்தாங்களே ஒழிய அடிப்படையில அவங்களோட தாய்மொழிங்கிறது கன்னடம் தான். அதாவது அவர்கள் முதல் முறையாக சௌகார் ஜானகி கேள்விப்படுறாங்க அவர்களுக்கு தமிழ் தாய்மொழி இல்லைன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு உதாரணம் எடுக்க, இப்ப இரு கோடுகள் படம் எடுங்களேன், பாலச்சந்திரோடது இரு கோடுகள் படத்தை பார்த்தீங்கன்னா அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையினுடைய ஒரு சோகத்தை, ஒரு குடும்ப பாங்கான பாத்திரத்தை எடுத்து அந்த சோகத்தை பிழிந்து காட்டக்கூடிய அந்த பக்குவமும் இருந்தது. மறுபுறம் நீங்க நீர்க்குமிழியோ அல்லது எதிர் நீச்சலோ நாகேஸ்வரனையோ நடிக்கும் பொழுது, இல்ல பாமா விஜயம் அந்த மாதிரி படங்கள்ல பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை, அந்த ஒரு குடும்ப பாங்கான பாத்திரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த யதார்த்தங்களை வெளிப்படுத்த முடியும். குறிப்பா நான் அவங்கள வீட்டுக்கு சென்று பார்த்து பேசி கூட்டிக்கிற காலங்கள்ல அவங்க சொல்லுவாங்க, புதிய பறவை தமிழ் திரையுலகில மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள்ல உண்டு புதிய பறவை. அந்த இதும்போது முதல்ல அவங்க சொன்னாங்க, முதல்ல என்ன போடுறதுக்கு டைரக்டர் தாதா மிராசிக்கு பெருசா விருப்பம் இல்லை. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி இரு கோடுகள் போன்ற படங்கள்ல நடித்ததுனால இவங்க ரொம்ப சோக காட்சிகள்ல நடிச்சு மக்கள் மத்தியில வெற்றி பெற்றவங்க.
இப்ப இருகோடுகள் படத்துல வந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ போன்ற, அதாவது ரொம்ப ஒரு சோசியலைட்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்துல, அதாவது ஒரு மிகப்பெரிய சமூகத்துல நுனி நாக்கில் ஆங்கிலத்தை பேசிக்கொண்டு படாடோபமாக ஒரு பரபரப்பாக செய்யக்கூடிய ஒரு கதாபாத்திரத்துக்கு இவங்க சேருவாங்கன்னு தெரிஞ்சு ரொம்ப விருப்பப்படல. ஆனா சிவாஜி கணேசன் தான் இல்ல இல்ல அந்த ரோலுக்கு சவுகார் தான் சரியா வருவாங்க அப்படின்னு ரொம்ப அழுத்தி சொன்னாங்க. அதனால சிவாஜி அண்ணன் இல்லைன்னா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த சாங்கை ஷூட் பண்ணிட்டாங்க. பார்த்த ஞாபகம் இல்லையோ அந்த சாங் ஷூட் பண்ணிட்டு டைரக்டர் ஸ்ரீதர், டைரக்டர் தாதா மிராசி 2 பேரும் இந்த படத்தை போட்டு அந்த சாங் சீக்வன்ஸ் மட்டும் போட்டு பார்த்த பிறகு நாங்க சரியான ஒரு தேர்வை தான் செய்திருக்கிறோம், we have made the right choice அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து என்னன்னா ரொம்ப வெரி வெரி ஃபேமிலி ஓரியன்ட்ல பேசுவாங்க. இப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து ஒரு பத்திரிகையாளரை நீங்க வந்து ஒரு பேட்டிக்காகவோ இல்ல வேற ஏதாவது இதுக்காகவோ ஒரு கதாநாயகியை சந்திக்கணும், இல்ல திரைப்படத்துறையில இருக்கிறவங்களை சந்திக்கணும்னா அதுக்கு ரொம்ப ஃபார்மல். அவர் பிஆர்ஓ பார்க்கணும், அவரை பார்க்கணும், இவரை பார்க்கணும். அதாவது ஒரு நிகழ்ச்சிக்கோ இல்ல ஒரு விஷயத்துக்கோ அவங்கள கூப்பிடணும்னா அவங்கள பார்த்து பேசுவதற்குள்ள அந்த நிகழ்ச்சியே முடிஞ்சிடும். ஆனா அந்த காலத்துல இருந்த மிக மூத்த நடிகைகளான இவங்க பத்மினி அம்மா கூட ஆகணும், பத்மினி அம்மா, பானுமதி, இவங்க சவுகாரம்மா, இவங்களுக்கெல்லாம் நேரடியாக பேசணும். வீட்டுல அப்ப லேண்ட்லைன் தான் எடுத்த யாராவது சில நேரங்கள்ல ஷூட்டிங் இல்லைன்னா அவங்களே எடுப்பாங்க. இல்ல ஷூட்டிங் இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி வந்து இன்னாரும் பேசுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ரிட்டர்னிங் த கால் அப்படிங்கிற அந்த கர்டசிங்கிற, அதாவது ஒரு அழைப்பை நாம் எடுத்தால் மீண்டும் அழைத்து என்ன விஷயம் கேட்கக்கூடிய அந்த கர்டசி இருந்தது. அதனால ஒரு மிகப்பெரிய ஆளுமை கொண்ட ஒரு நடிகை. அவங்க பன்முக கதாபாத்திரங்கள் பல மொழிகள்ல. ஒரு காலகட்டத்துல வந்து தென்னிந்திய சினிமா, தமிழ் சினிமான்னு சொல்ல, தென்னிந்திய சினிமாவில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், என்.டி. ராமாராவ், ராஜ்குமார் போன்ற நாகேஸ்வர் ராவ், இவர்கள் எல்லாரோடையும் வலம் வந்தவர்கள். ஏன்னா அதனால சவுகாரம்மாவினுடைய ஒரு மறைவு என்பது ஒரு பெரிய ஒரு லெகசி, அந்த ஒரு பெரிய ஒரு பாரம்பரியம் வந்து முடிவுக்கு வருகிறது. இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் நடித்த நடிகைகளை தெரியும், மற்ற மொழிகள் இருக்கக்கூடிய அந்தந்த மொழிகள்ல. ஆனால் கொஞ்சம் பின்னோக்கி தமிழ் சினிமாவில் ஆர்வம் உள்ளவர்கள் பின்னோக்கி பார்த்தால்தான் தமிழ் சினிமாவிற்கு தமிழ் மொழியை தாய்மொழியாக கொள்ளாதவர்களுடைய பங்களிப்பும் மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கிறது என்பதற்கெல்லாம் இப்ப சவுகார், பானுமதி, என்டிஆர், கண்டசாலா போன்றவர், பிரேம் நசீர் போன்றவர்களுடைய பங்களிப்பெல்லாம் மிகப்பெரிய அளவில் இருந்தது என்பது தெரிய வரும். மிக அற்புதமான ஆளுமை கொண்டவர். மிக சோக காட்சிகளில் மிக சிறப்பாக நடிக்கக்கூடிய வல்லமை இருந்தாலும் நேர்ல நீங்க பார்த்தீங்கன்னா மிக மிக அதிகப்படியான நகைச்சுவை உணர்ச்சி கொண்டவர். நம்ம ஏதாவது ஒரு பேசுறோம், ஒரு விஷயத்தை கொஞ்சம் கேஷுவலா பேசுவோம், தம்பு அப்படிவாங்க, அதான் தம்பி தெரியுமா இது இந்த படத்துல இப்படி பண்ணும்போது அந்த டப்பிங் நடிக்கும்போது இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை சம்பவத்தை சொல்லி அந்த சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து ஒரு கலகலப்பான ஒரு சூழலுக்கு கொண்டு வரக்கூடிய வல்லமை இருந்தது. என்ன நீங்க இப்படி சோகப்படத்துல இந்த மாதிரி நடிச்சிருக்கீங்களே, அவங்க சொல்லுவாங்க எனக்கு காலையில வந்து ரொம்ப சோகமயமான ஒரு பாத்திரத்துல ஒரு ஷூட்டிங் இருக்கும், அதை முடிஞ்சிட்டு மாலையிலேயே மிகவும் கலகலப்பான ஒரு நகைச்சுவை உணர்வு கொண்ட ஒரு பாத்திரத்துல நடிக்க வேண்டியது இருக்கும். அப்ப எப்படி அந்த மனதளவுல மாற்றிக்கொள்வது என்பதெல்லாம் சொன்னாங்க. என்ன ஒரு வருத்தம்னா அவங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் வந்து மிக மிக குறைவு. அவர்களுக்கு வந்து குறைந்த அளவுக்கு பத்ம விபூஷன் அளவுக்காவது கிடைச்சிருக்கணும். ஆனா பத்மஸ்ரீ விருதே ரொம்ப தாமதமாக தான் அவர்களுக்கு, நான் நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியா இருந்தா 4 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் 2022 தான் வழங்கப்பட்டது. எனவே பல ஆளுமைகளுக்கு வந்து அந்த விருது என்று வரும்போது சிலர் விடுபட்டு போகின்றார்கள். அப்படி விடுபட்டு போய் மிகவும் தாமதமாக விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர் ஒருவர் சவுகார் ஜானகி அம்மா. இணைப்பில் வந்து அவர் பற்றிய நினைவலைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.